இனி அன்னிப்பா உள்ள தனியாக அடுப்படையில் நின்று சமைச்சிட்டு கிடக்கு. நான் கூடுமாடி ஏதாவது ஒத்தாசி செஞ்சிருப்பல, என்னை கூட்டியாந்து இங்கே உட்கார வச்சுட்டேன். பாவம் அண்ணி எம்பிட்டு வேலை செஞ்சு கிடக்க தெரியலையே. அட நீ வேற நானியம்மா, அவ சும்மா தான் தின்னுட்டு பொழுதுக்கு வீட்டுல சும்மா உட்காந்து கிடக்கா. கல்லி காட்டிலையும் வந்து ஒரு கல் எடுக்கிற வேலையும் கொடுக்க மாட்டா, ஒரு வேலையும் வளர்ந்து நிமிந்து செய்ய மாட்டா. எப்பவும் தின்னுட்டு வீட்டுல சும்மா தான் உட்காந்து கிடக்கா. இன்னைக்கு வீட்டுக்கு வந்து விருந்தாளிக்கல சோறாக்கி போடுறதுல அவ ஒன்னும் குறைஞ்சு போட மாட்டா பாத்தியா. அன்னைக்கு நாங்களாம் ஊருக்கு வந்தீங்கள, அவ என்ன உன் கூட வந்து கூட மாட ஒத்தசிக்கா இருந்து எல்லா வேலையும் செஞ்சு பார்த்தாலே என்ன வந்து சும்மா தானே உட்காந்து கிடந்தா. அப்படியே நீ அப்படியே உட்காந்துது. நீ எதுக்காக கூட மாட போய் வேலை செய்வா? 50-60 பேருக்கா சோறாக்கி கொட்ட போறா. வீட்டுக்கு வந்திருக்க 4 பேருக்கு சோறாக்க போறா. அது என்ன பெரிய வேலை சொல்லி பார்ப்போம். அதுல அவ செஞ்சிடும், நீ அமைதி இரு. ஆமா பூமாரி, நீங்க மறுபடியும் எப்போ ஊருக்கு போவீங்க? ஒரு வாரத்துல போயிடுவீங்களோ? இல்ல இல்ல சொன்னியக்கா, நாங்க இங்க தான் இருப்போம். அம்மா வந்து ஒரு 4 நாள் போல இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு போயிடுவாங்க. நாங்க அது 2 பேரும் இங்க தான் இருப்போம். எப்படி ஒரு வாசமாவது இங்க இருப்போம்னு நினைக்கிறேன். பள்ளிக்கூடம் திறக்கும் போது மட்டும்தான் பக்கத்துல வரும்போது அப்பதான் போவோம். அது வரைக்கும் இங்க தான் இருப்போம். அப்ப நமக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் தான். ஏன் சொன்னியக்கா சித்தியக்கா, உங்க லீவுக்கு வந்து நீங்க ஊருக்கு போலையா? இங்க தான் இருக்கீங்க. ஆமா, ஊருக்கு போய் யாரு கூட உட்காந்து பேச சொல்லுது? அங்கன யாரும் இல்ல, எல்லாம் பெரிய பெரிய பசங்க. எல்லாம் லீவ் விட்டாவே அங்க வெக்கேஷனுக்கு டூருக்குன்னு சொல்லி கிளம்பி போயிட்டீங்க. நம்ம வீட்டுல பக்கத்துல இருக்கிற கிரவுண்டு கூட அனுப்ப மாட்டாங்க. அதை சொல்லு. எங்க அம்மா உங்களை யாரும் உங்க பாட்டி வீட்டு கூட்டிட்டு வந்தாங்க. எங்க அம்மா இருக்கு பாரு, எங்களை போட்டு படுத்துது. இந்த லீவ்ல கூட நிம்மதியா படுத்து தூங்க முடியல. காலையில சீக்கிரம் எந்திரி சொல்லி கத்திட்டே கிடப்பாங்க. ஆமா, எங்க வீட்டுல காலையில சுப்பரபாதமே போட மாட்டோம். எங்க அம்மா கத்துறதே எங்களுக்கு சுப்பரபாதமே. இப்ப எதுக்கு கெட்ட பக்கம் சிரிச்சுட்டு கிடக்குவா? இல்ல உங்க மம்மி மட்டும் இல்ல, ஊர்ல இருக்க எல்லா மம்மியும் அப்படிதான் போல இருக்கு. எங்க அம்மா கூட இப்படிதான் கத்திட்டே கிடப்பாங்க. இப்பதான் நான் கொஞ்ச நாள் நிம்மதியா இருப்பேன் எங்க தாத்தா பாட்டி வீட்டுல. ஓ, நீ அப்படி வரையா? என்ன அப்படி வரையா? அம்மா இல்லாதவனுக்கு தான் அம்மாவோட கஷ்டம் என்னன்னு தெரியும். நமக்குள்ள அம்மா இருக்கிற வச்சு நம்மளை திட்டிட்டே இருக்காங்க, அடிக்கிறாங்க, முறைக்கிறாங்கன்னு சொல்லி பேசுறோம். ஆனா அம்மா இல்லாதவங்களை போய் கேட்டு பாரு, இப்படி அடிக்கிறதுக்கு திட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சு வருத்தப்படுவாங்க. நான் ஒண்ணா அப்படி சொல்லல சொன்னியக்கா சத்தியக்கா. எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் தொட்டத்துக்குலாம் திட்டிட்டே இருப்பாங்க. அதான் உங்க அம்மா வச்சு தொட்டத்துக்குலாம் திட்டுவாங்க. எங்க அம்மா விளக்க மாத்தலத்தை விளக்கி விடுவாங்க. மாப்பிளைக்கு வேலை எல்லாம் எப்படி போகுது? உன் மாமியார் மற்றவங்கள சுகம் தானே? நாம தண்ணி கொடுத்த வந்த விஷயம் இவருக்கு தெரியாத போல இருக்கு. அது சரி, அம்மா அப்பாவும் சொல்லியிருக்க மாட்டாங்க போல. நாமளும் சொல்லாமலே விட்டுருவோம். இல்லாட்டி ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நடந்த சண்டையெல்லாம் சொல்லுவாரு. பேசாம அதுக்கு உண்மையை மறைச்சிட வேண்டியதியா. அதெல்லாம் எல்லாம் நல்லா இருக்காங்கண்ணே, எந்த பிரச்சனையும் இல்லை. உன் மாமியார் ஏதாச்சும் வம்பு பண்ணுதா? ஏன்னா அந்த அம்மா பார்க்கும்போதே தெரியுது, எப்போ பார்த்தாலும் சிடுன்னு பேசுற மூஞ்சின்னு. ஆரம்பத்தில் உன்னை கட்டி கொடுக்கும்போதே அப்படி தானே இடமாடியே பேசிட்டு இருந்துச்சு. ஏதோ இடையில நான் கொஞ்ச நாள் கண்டுக்கல, அதுக்கோசரம் அப்படியே இருந்த மட்டும் நினைச்சு கதக்கண்ணே. உனக்கு ஏதாவது பிரச்சனை இந்த அண்ணன் கிட்ட போன படி சொல்லி சரியா? உன் மாமியாரை நான் குழந்தை கட்டிவிடுவேன். என்னமா கண்ணு, கண்ணெல்லாம் கலங்குது பாரு. இப்படினால நான் அவனை எதுவுமே கண்டுக்காம இருக்குன்னு நினைச்சுக்காத சரியா? எது போதாத காலம் அப்படி ஆயிப்போச்சு. அதுக்கோசரம் பாசிலண்டெல்லாம் இல்ல பாத்துக்க. உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இந்த அண்ணங்காரும் எங்க இருந்தாலும் வருவேன். உன் மாமியாரும் உன் நாத்தனாரும் ஏதாவது அதிக பிரச்சனை தரமா பேசினாங்கன்னா பண்ணாங்கன்னா எனக்கு ஒரு போன போடு. அடுத்த நிமிஷம் பசு பிடிச்சி அங்க வந்து இறங்கி போடுவேன் சரியா? அழுவாத சரியாமா? சரிண்ணே, நீங்கெல்லாம் இருக்கும்போது எனக்கு என்னென்ன கஷ்டம். என் புடிச்ச என்ன நல்லா தான் பாத்துக்கிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க நல்லா இருக்கோம்னே. அது தெரிஞ்ச விஷயம் தானே. இந்த உன் மாமியாரே பார்த்தோம்னே எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்படியே தெரிஞ்சு போச்சு இந்த அம்மா முகமும் சரியில்லை, பேச்சும் சரியில்லையான்னு. ஆனா உன் புருஷன் பார்க்கும்போது சாந்தமான முகம், அதனால உன்னை நல்லபடியா வச்சுப்பாரு. எனக்கு ஆரம்பத்திலே தெரியும். அதே மாதிரி மாப்பிள்ளை இன்னைக்கு வரைக்கும் எந்த குறையும் உனக்கு வைக்காம நல்லபடியா பாத்துக்கிறாரு. அது வரைக்கும் சந்தோஷமா? சரி விடுங்கண்ணே. பாத்தீங்களாண்ணே எப்படி சிரிச்சுக்கலாம் சேர்ந்துட்டு ஒரு மாநாடு போட்டுக்கிட்டு என்னமோ பேசி சிரிச்சுட்டு கிடக்கும் பாருங்க. ஆமாம்மா, பிள்ளைங்களாம் ஒன்று சேர்ந்துட்டு சந்தோஷப்படுத்துக்க ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுக்குல நாமளும் பிள்ளைகளாவே இருந்திருக்கலாம். வளர்ந்தது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு. வளராம சின்ன பிள்ளையா இருந்தாலே எந்த கவலையும் இருக்காது, எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, எதை பத்தி நம்ம நினைச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது இல்லையா? வளர்ந்துட்டு இவ்வளவு வேதனையா இருக்கு. குழந்தை பருவத்துல கோடி ரூபாய்க்கு சமம். கோடி ரூபாய்க்கு இல்ல, அதுக்கும் மேலே சமம் தான் சொல்ல முடியும். சரி விடுனே. எடியலா என்னத்த நீ சொல்லி சிரிச்சிட்டு கிடக்கீங்க? சொன்னீங்கன்னா நாங்களும் சிரிப்போம்ல. அதுவாட்டே பூமாரி உன்னை பத்தி தான் சொல்லிட்டு கிடக்கா. அது சிரிப்பு தாங்கள பத்திக்க. ஐயோ சத்யாக்கா, ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? ஏடி என்னடி ஏடி பூமாரி என்னடி என்ன பத்தி சொல்லுவா? செக்கப்புக்கு சிரிக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? ஐயோ அம்மா, அக்கா சும்மா விளையாட்டு சொல்றதுனால எதுமே சொல்லல பத்திக்க. ஆமாதே பூமாரி எதுவும் சொல்லல, சும்மா விளையாட்டுக்கு தான் பேசிட்டு இருந்தோம். அது அந்த பையன் இருக்கட்டும், ஏதாவது சொல்லி தான் பாரு. அடுத்த முறை சொல்றதுக்கு வாய் இருக்காதாக்கோ. பாரு சிரிக்கிட்டு பாரு, கெக்க போன்னு எப்படி சத்தம் போட்டு சிரிச்சிட்டு கிடக்கீங்கன்னு. நானே இங்க கடுப்புல நின்று சமைச்சிட்டு கிடக்கேன். கூட மாடி ஏதாவது ஒத்தசிக்காது ஒன்னாவது வந்து வேலை செய்தா எல்லாம் உட்காந்துக்கிட்டு சிரிச்சிட்டு கிடக்கீங்க. இந்த மனுஷனை கூட உட்காந்துக்கிட்டு பேசிட்டு கிடக்குது பாரு. எங்க ஆத்தா எப்ப ஊர்ல இருந்து வந்தா இந்த பக்கம் இந்த மனுஷன் ஆளே எட்டி பார்க்க மாட்டாரு. ஒரு 1/2 கிலோ போல கறி வாங்கி கொடுத்துட்டு அதோட விட்டு கிளம்பி போனா சாயங்காலம் பொழுது சாயிரம் நேரத்துக்கு வீடு வந்து சேருவாரு. ஆனா இதே பாரு, தங்கச்சி பிள்ளைங்களா வந்த உடனே உட்காந்துக்கிட்டு பேசிட்டு கிடக்குறது. ஆட்டடி கோட்டடி மாட்டடின்னு சொல்லிக்கிட்டு விட்ட எண்ணெயை போட்டு அடிச்சு குழம்பு வச்சு தின்பாரு போல. அப்படி மட்டும் மனுஷன் தான் நீ வரு.
இவருக்கு இவர் வாங்க வாங்க என்னை போட்டு வேலை வாங்குறாருல. இருக்கட்டும், தங்கச்சிக்காரி போனதுக்கு அப்புறம் இந்த மனசுல பேசிக்கிறேன். இந்தா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் சாப்பிடுவாங்க. இதுங்களா பாக்கவத்துல வச்சு அழைக்கணும் போல இருக்கு. அப்பதான் எந்திரிச்சு வருவாங்களோ என்னமோ. அண்ணி நீங்க இருங்க, நான் போய் எல்லா பாத்திரத்தையும் கொண்டு வந்து வைக்கேன். ராணியம்மா அங்க என்ன குண்டால அண்டாலே சமைச்சு வச்சிருக்கு, அதை தூக்கிட்டு வரதுக்கு 5 பேர் 6 பேர் போறதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் பாத்திரம் தானே கிடக்கு. அவளே ஒத்தாலும் கொண்டு வந்து வா, நீ உட்காந்து சாப்பிடு. எடி சீக்கிரமா போய் எல்லாத்தையும் கொண்டு வந்து பிள்ளைங்க எல்லாம் பசியா கிடக்கு பாரு, எல்லாத்துக்கும் பரிமாறு. அட பாவி மனுஷா, இனி போட்டு என்ன பாடுபடுத்துறா. இருக்கட்டும் இருக்கட்டும், தங்கச்சிக்காரி போட்டோம், அப்புறம் உனக்கு வைக்கிற வேட்டா. என்னன்னு நீ பாவம், அண்ணியே எல்லாத்தையும் எவ்வளோத்துல கொண்டு வந்து வைப்பாங்க. நான் போய் கொஞ்சம் எடுத்து வந்து வைக்கிறேன்னு சொன்னா விட மாட்டேங்கிறேன். ஒரு நாள் அவ வேலை செய்யல ஒன்னும் ஆயிட்டு போட பாத்துக்க. உட்காருமா நீ. ஏட்டி சோனியா, என்னட்டி சாப்பிடாம சோத்தியா ஊத்து ஊத்து பாத்துட்டு இருக்கவா? இல்லட்டி அம்மா இன்னைக்கு அதிசயமா கோழி குழம்பு வேற நல்லா வச்சிருக்க மாட்டேருக்கு. வாசனை கமக்கமான்னு வருது. அத்தை மேல இருக்கிற கடுப்புல உப்பு கிப்ப அள்ளி போட்டுச்சு என்னன்னு தெரியலையே. சாப்பிடாம வேணாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு உப்பா எட்டி பயப்படாம சாப்பிட்டுட்டி. அதெல்லாம் கரெக்டாக தான் போட்டு எல்லாம் நல்லா செஞ்சிருக்கோம் பார்த்திக்க. குழம்பு பார்க்கும்போதே தெரிஞ்சு நல்லா ருசியாக இருக்கும் போல இருக்கு. அப்பா இருக்கார்ல, அவருக்கொசரம் பயந்துக்கிட்டே அம்மா நல்லா தான் சமைச்சிருக்கோம். ஏன்னா ஊர்ல இருந்து வராத அத்தை வந்திருக்காவளா, ஏதாவது சாப்பாடு சரியில்லைன்னா கண்டிப்பாக அப்பா சண்டை போடுவார் பார்த்திக்க. முன்ன மாதிரிலாம் அப்பா இப்போ அமைதியாக இருக்கிறது இல்லை, எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு பேசுறாருல. அதனால அம்மா கொஞ்சம் அடங்கி தான் போவாங்க. தைரியமாக சாப்பிடு, எதுவும் ஆகாது அப்படின்ற. ஆமாங்கிறேன், சாப்பிடு சாப்பிடு. இன்னைக்கு ஒரு நாள் வச்சு நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம் பார்த்திக்க. இம்பிட்டுனால ஏனோ தானோ வத்தல சொத்தலமா செஞ்சு வச்சிருந்துச்சு அம்மா. இன்னைக்கு கோழி குழம்பு செய்ய வச்சிருக்காளா, சாப்பிடும் டி சாப்பிடு. அப்போ ஓகே, எதுக்கும் நம்ம ஒரு டெஸ்டிங் போட்டுருவோமா? இந்த புதுசாக மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கும் போது எலியை வச்சு தானே ஆராய்ச்சி பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீ முதல்ல ஒரு 2 வாய் எடுத்து சாப்பிடு. உனக்கு எதாவது ஆளுன்னு அடுத்து நான் சாப்பிட்டுக்கிறேன். எட்டி குளிப்படுத்தவில்ல ரொம்ப தண்டி உனக்கு. ஒருவேளை நான் சாப்பிட்டு ஏதாவது ஆனா அதுக்கப்புறம் நீ சாப்பிடாம எஸ்கேலாம் பாக்குறியோ? இருந்தாலும் உன் மூஞ்சிக்கு இந்த கோழி குழம்பு ரொம்ப அதிகம் டீ. இரு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அம்மாட்ட சொல்லி உன் கொழுப்பு குறைக்க சொல்லுதா. இரு நீ சாப்பிட்டு பட்டினியா கதை சாவு. எனக்கு என்ன, நான் சாப்பிட போறேன்பா. சரி சரி கோவப்படாத, சாப்பிடலாம். சாப்பிடு. சின்னமா ராணி உப்பு காரெல்லாம் நல்லா இருக்கா? அதெல்லாம் நல்லா இருக்கனே. என்னதான் இருந்தாலும் நம்ம வைக்கிற கோழி குழம்பை விட அண்ணி வைக்கிற கோழி குழம்பு கொஞ்சம் வித்தியாசமா டேஸ்ட் நல்லாவே இருக்கு. அதுக்கு முறைப்படி செய்யறவுல நல்லா இருக்கு. பூண்டெல்லாம் போட்டு சமையல் செஞ்சிருக்காங்க. மீன் கொண்டாடலாம் தான் பார்த்தேன். நம்ம ஊருக்கு மீன் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தானே வருது. சரி இந்த ஆத்துல ஏதாவது பயலுக்கு மீன் பிடிச்சி வித்துப்பாங்க, அந்த பக்கம் போனேன். ஆனா யாரும் விற்கல பார்த்துக்க. அதனால சரி கோழி கறியை கொண்டாந்துட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். நைட் என்ன இருக்கு, சரி சாப்பிடுங்க. இப்ப பரவாயில்லையாக்கே? பரவாயில்லக்கா. ஆளிய மூஞ்சி பாரு, இவெல்லாம் நீ பெத்த பெண்ணாக்கா. நல்ல நேரத்தில் நான் வந்தேன், இல்லாட்டி உன் நிலைமை என்ன ஆயிருக்கும் யோசனை பண்ணி பாரு. ஜனலா இது ஆத்தாக்காரி பேச்சு மூச்சு இல்லாமல் கீழே ஊந்து கிடக்கா. அக்கம் பக்கத்தில் வீட்டில் ஆளுங்க யாராச்சும் கூட்டியாந்து ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் ஏதாச்சும் என்ன உன் மாவளுக்கு கிடக்கா. பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பேசிட்டு கிடக்கா. நல்ல வேலை எதோ நான் இந்த பக்கமாக போறீங்கள, இவன் பேச்சுட்டு காதில் ஊஞ்சிச்சு பார்த்துக்க. அதனால உள்ள வந்து பார்த்தேன். பார்த்தனாலும் சரியா போச்சு. இல்லாச்சும் உன் நிலைமை என்ன ஆயிருக்கும் பாரு. உசுரோடவே உனக்கு சமாதி கட்டிட்டு பார்க்க பொண்ணு. இந்த கிளவி அடிச்சிருப்பல யார் பார்த்துட்டு கிளவின்னு சொல்லுத? பின்ன நீ என்ன குமரியா? கிளவின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு உனக்கு இவ்வளோ கோவம் வருதா? ஆமாம்டி, என் முடியல நினைச்சு போய் நீ கிளவியா கிடைக்கி, நீ குமரியா கிடைக்கியா? இன்னும் 10 வருஷம் போனா நீ கிளவி தாண்டி. இப்ப இருக்கிற பிள்ளைகளா 4 முடி நர முடி நடிச்சு போனாலே கலரை வாங்கி அடிச்சு கொடுக்குது. அதுக்கொசரம் அது கிளவி இல்லைனா போயிடுமா? இங்க பாரு கிளவி, நீ ஓரம் பேசிருக்க. வெறும் பெத்தமா இங்கிருந்து போ. முதல்ல எதுக்கு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு சட்டம் பேசி கிடக்க? என் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு எனக்கே சட்டம் பேசுறியா? அடியே இப்ப எதுக்கடி அவங்க மேல கோவத்தை ஏற்றுவா? நீ பண்ண காரியம் அப்படி. நான் என்னடா ஆச்சு ஏதாச்சுன்னு கொஞ்சம் மாதிரி ஏதாவது அக்கறை இருக்கா? கீழே வந்து மயக்க போட்டு கிடக்கி ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் பார்க்கணும்னு உனக்கு கொஞ்சம் மாதிரி இடம் கிடக்கா? அக்கா சொன்னது தெரியாதான் கிடக்கு. உனக்கு திமிரட்டி ஐயோ அம்மானு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு என்னென்ன பேசிட்டு கிடந்து நீ எனக்கு காது உள்ள நினைச்சியா? கண்ணத்தை என்னால திறக்க முடியல தவிர நீ பேசுறது அத்தனை நான் காது வாங்கிட்டு கிடந்த பாத்துக்க. சொத்து எழுதி வைக்காம இப்படி போய்க்கேன்னு சொல்லி தான் சொன்னேன். அப்படியா சொன்னா? ஆக்கா நான் என்ன இது அம்மா ஊந்து கிடக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு எண்ணமே இல்லை பாரு. இவளுக்கு சொத்து எழுதி வைக்காம அதுக்குள்ளாம சொல்லிக்காம கொள்ளாம இப்படி அல்பேசியில் போயிட்டியான்னு உட்காந்துக்கிட்டு காதுல கத்திட்டு கிடக்கா பாத்துக்க. அடக்கடவுளே, இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்றது? இந்த காலத்துல சொத்து சேர்த்தாலும் பிரச்சனை, சொத்து இல்லைனாலும் பிரச்சனை போல இருக்கு. ஒத்த விட்டுக்கே உன் மருமவன் இப்படி ஆடுதாலே. அங்கங்க கோடி கணக்கில் சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு கிடக்காவளே. அவங்க வீட்டுல எம்பிட்டு பிரச்சனையா இருக்குமோ? அடுத்த பிரச்சனை கொடுக்கா. இவன் நான் உசுரோடு இருக்கும் போதே இந்த வீட்டை ஆட்டை போடணும்னு பாக்குறாளே. இவளை இதுக்கு மேலே இந்த வீட்டுக்குள்ள வைக்க முடியாது. ஒழுங்கு மட்டும் உன் பொட்டி தூக்கிட்டு வெளியே போட்டி. என்னத்தை நான் வெளியே போனமா? ஓஹோ சரித்தியா. அன்னைக்கு சொல்றதா இன்னைக்கு சொல்றதா என்னைக்கோ இந்த வீட்டுல எனக்கும் எல்லா உரிமையும் கிடக்கு. ஒழுங்கு வீட்டை வித்துவிட்டு பாதி பணத்தை எனக்கு கொடு. அப்படி இல்லாட்டி இந்த வீட்டை என் பேர் மேல எழுதி வை. யாகமத்துல நீ ஏதாவது பணம் கொடு, இல்லாட்டி இந்த வீட்டை எழுதி வை. இல்லாட்டி நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். பாத்தியக்கா இப்படி பேசுதா பாரு. உன் முன்னாடி எப்படி பேசுதா பாரு. உன் முன்னாடி தானே என்ன அந்த கிளி கிழிச்சா? அது மட்டும் என்னவா? ஏடி சொத்துன்னு சொல்லிக்கிறதுக்கு இருக்கிறது இந்த ஒத்த விடுதேன். அது உன் பேர் மேல எழுதி வச்சுக்கிட்டு அப்புறம் அவங்க மகன் என்ன பண்ணுவான்? மக மருமக அதுக்கப்புறம் பேர பிள்ளைங்க இதுக்குள்ள என்ன பண்ணுவான்?
சொல்லு பாப்பா. உன்னை கட்டி கொடுத்த அன்னைக்கே கை கழுவியாச்சு. எது காசு முடிஞ்ச அளவுக்கு காசு தள்ளி போட்டு நகை சேர்த்து சீக்கிரமா அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அம்பிட்டே கணக்கு முடிச்சாச்சு. அதை விட்டுவிட்டு அதோட கிளம்புவோமா இல்லையாம ஊட்ட பங்கு கேட்கறவா. அதானே என்ன அதானே சட்டம் தெரியுமா உங்களுக்கு முதல்ல? பொண்ணுங்களுக்கும் சொத்துல சம உரிமை உண்டு பார்த்துக்க. நீ நகை போடு, கால் எடுத்து கொடு, எது வேணாலும் பண்ணு. அதுல எனக்கு கணக்கு தெரியாது. நான் கையெழுத்து போட்டதால் இந்த வீட்டை நீங்க விற்கவும் முடியும், அடமானம் வைக்க முடியும், இல்லாட்டி அடுத்தவங்க பேருக்கு எழுதி வைக்க முடியும். நான் கையெழுத்து போடாம உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா உன வீட்டை விட்டு வெளியே போ, வெளியே போன வெட்டிட்டே கிடக்க நானும் பார்த்துட்டு இருக்கேன். இந்தா என்னால வீட்டை விட்டு பார்க்க முடியாது. நீ வீட்டை விட்டு வெளியே போ. கிழக்கு நான் போகணுமா? நான் எங்க போகணும்? இது என் புருஷன் நான் வாழ்ந்து வீடு பார்த்துக்க. அந்த கதை எனக்கு தெரியாது. இப்ப நீ வெளியே போலேன்னு வச்சுக்க, அப்புறம் நானே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுவேன். அடியே பைத்தக்காடி, பெத்த ஆத்தா வீட்டு விட்டு வெளியே போச்சுட்டியே, அவ எங்கடி போவா? அவளுக்குன்னு உறவா இருந்த ஒரு பையனையும் வீட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டியே. இப்ப நான் அவன் எங்க போவா? பொட்டி பொட்டி கத்துக்கிட்டு போச்சுன்னா எங்க என்ன போட்ட எனக்கு நடந்துச்சு. இதுக்கு மேல இந்த வீட்டுல இவளுக்கு இடம் கிடையாது. வெளியே போக சொல்லு, அவ்வளவுதான். எப்படி பேசுறேன்னு பாத்தியாக்கா? இந்த வெட்டி வீராப்பக்கு அழுகிக்கலாம் ஒண்ணு குறைச்ச கிடையாது. உண்மையில உனக்கு வெக்கமான சூடு சொன்னா பொட்டி பொட்டி கத்துக்கிட்டு பொய்யா கடை அம்பிட்டு சொல்லுவேன். யாருக்கிட்ட சூடு சொன்ன இல்லன்னு சொல்லுவா? எவ்வளவு திமிரு உனக்கு? எனக்கு என்ன யாரும் இல்ல அனாத நினைச்சியா? என் மவன் கிடக்காண்டி. நான் இப்ப போனாலும் வாமா உட்காருமான்னு சொல்லிக்கிட்டு எனக்கு விருந்தா போட்டு உபசரிப்பா பாத்துக்க. உன்னைய மாதிரி வீட்டு விட்டு வெளியே போன சொல்ற ஆளு என் மவன் கிடையாது. ஓஹோ அப்படியோ? சாதா சாதா அப்ப போய் உன் மக வீட்லயே பொட்டி பொட்டி கத்து வச்சுட்டு அங்கனே இரு. இங்கல வர வேலை வச்சுக்காத சொல்லிவிட்டே. கிளம்பி இப்போ நான் பொட்டி பொட்டி கத்துக்கிட்டேன். பாத்தியாக்கா எப்படி பேசிட்டு போறானே பாத்தியாக்கா? எனக்கு சூடு சொன்ன இல்லன்னு சொல்லுதா பாருங்க. சோத்துல உப்பு போட்டு திங்கறவ தானே நானே. எனக்கு சூடு சொன்ன இருக்கு. ஆமா உனக்கு பிடிச்சிருக்கு கிறுக்கு. என்ன போய் வீட்டு விட்டு போக சொல்லிட்டாலக்கா. இவ பேச்சு கேட்டுட்டு என் பிள்ளைய மருமகளை வீட்டு விட்டு அனுப்பி விட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்பு இப்பதானே புரியுது. கையில கால போட்டுக்க நாங்க பூரா வாங்கி அடமாட வச்சுட்டு இப்போ என்ன இந்த வீட்டு விட்டு அனாதையா வெளியே அனுப்பினாலே. ஆமா இப்ப அல்லது என்ன பிரச்சனை? பாம்புக்கு பால் ஊற்றி வளர்த்து விட்டு அது கடிக்குது நடிக்குதுன்னு சொன்னா என்ன பண்றவா? ஏதோ சத்தம் கேட்க போய் நீ வந்து என்னை எழுப்பி எப்படியோ தனியா கொடுத்து சரி பண்ணி உட்கார வச்சிருக்கேன். இல்லாட்டி சத்தமே இல்லாம என்னை பாடு கட்டி அமைச்சிருப்பாளே பாய்மாவே. சரி அல்வாத்திட்டே விடு. அவ இவ்வளவு பேசுறதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல இருந்து என்ன பண்ண வருவா? ஆனா ஒன்னுட்டி ஒன்னு சொன்னது மட்டும் நெசம் பத்திக்க. என்ன பண்ணாலும் உன் பிள்ளையோ மருமகளும் உன்னைய வந்து நல்லபடியா பாத்துக்கிட்டாவோ. ஆனா உனக்கு அந்த அருமை தெரியல அவங்க இருக்கும்போது. இப்ப போனதுக்கு அப்புறம் புலம்பி இப்படி என்ன பிரயோஜனம்? உன் நல்ல நேரமோ இந்த கட்ட நேரமோ தெரியல பத்திக்க. இந்த இவ கிளப்பி விட்டா உன் பிள்ளை ஊர்ல இருந்து வந்துட்டாப்ல. எனக்கு சொல்லுது ஊர்ல இருந்து வந்துட்டானா? ஆண்டியே காலையில ஊர்ல இருந்து வந்தேன். வந்த உடனே பையன் வச்சுட்டு உடனே கிளம்பி போயிட்டான் பத்திக்க. வேலைக்கு தான் போயிருப்பாப்லன்னு நினைக்கேன். இந்த வேதனை என்ன எங்க போய் சொல்லு. அவ வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் தானே வருவா. வேற வழி பொட்டியை தூக்கிட்டு வா. வீட்டு வாசல காத்து வரைக்க வேண்டிக்கேன். புள்ள வந்த உடனே கையில கால ஊந்து எப்படியாச்சும் மன்னிப்பு கேட்டுரு. என்ன புரியுதா? அப்பதான் வீட்டுக்குள்ள சேப்பா. இல்லாட்டி நீ அதுக்கப்புறம் அங்கனும் சேர்க்காம இங்கனும் சேர்க்காம ரோட்ல ஓரத்துல தான் படுத்து கிடக்கணும். இந்தா இன்னும் என்னத்துக்கு இங்கே உட்கார ஒப்பரை வச்சுட்டு கிடக்க. இந்த உன் பையன் எடுத்துட்டு போயிட்டாரு. இந்த டீ ஆனவத்துல ஆடாதே. நாளைக்கு அடிச்சாலும் பிடிச்சாலும் அம்மாட்ட வரும் இல்லாம போயிடாது பத்திக்க. உனக்கு எதா இருந்தாலும் உங்க ஆத்தி தான் வந்து பார்க்கணும். இந்த அட்வைஸ்லாம் எனக்கு பண்றது முதல்ல நிப்பாட்டு. உன் வீட்டுல ஒழுங்கு கிடையாது. நீ எனக்கு சொல்றியா? போறேன் டீ போறேன். நான் ஒன்னும் சோத்துல உப்பு போட்டு தின்னாம இல்ல சூடு சொன்ன இல்லாம இருக்கிறதுக்கு. எனக்குன்னு என் மகன் கிடக்கான். சொந்தம்னு சொல்லிக்க எனக்கு ஒரு மகன் இருக்கான். போதும் டி. இந்த வீட்டை அவன் பேர் தான் எழுதி வைப்ப பாத்திக்க. நீ என்ன பண்ணாலும் தெரியல. உனக்கு ஒரு அம்மன் ஜல்லி பைசா கூட கிடைக்க விட மாட்டேன். நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் இந்த வீடு என் மகனுக்கு பூரா தான் சொந்தம். உனக்கு கிடைக்க விட மாட்டேன். அப்படியோ? அப்ப நான் கேஸ் போட்டு வாங்க எடுத்து வாங்கிக்கிறேன். நீ முடியாதுன்னு சொன்னா சட்டம் முடியாதுன்னு சொல்லுமா? என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். பாத்ரூம் டி. அது என்ன பாத்ரூம்? நீ ஏன் நானானு? இது என்ன டிவி ஷோவா? நீ ஏன் நானானு பாக்குறதுக்கு? சிங்க மாதிரி ஒரு மவனை பெத்துட்டு சிறுத்தை கட்ட மல்லு கட்டி கிடக்கு. சை ஏக்கா வாக்க போவோம். இதுக்கு மேல இவட்ட என்ன பேச வேண்டி கிடக்கு? இவன் வீட்டு விட்டு அனுப்பிச்சா எனக்கு போக்குறதுக்கு இடமே இல்லைன்னு நினைச்சிட்டா போல இருக்கு. அது எப்படிலே பேசி தெரியா? எனக்கு நீ என் மகன் இருக்கும்போது நான் எதுக்கு மத்தவங்களை வச்சு கவலைப்படணும்? வாக்க போவா. போ போ மகன் நம்மள மகன். அந்த மகனே உன் மூஞ்சில காலத்து பிடிச்சி வெளியே தள்ள போறான் பாரு. கடைசியில என் காலை தான் நீ உள்ள போறேன். இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுன்னு அப்புறம் இருக்கும் உனக்கு.